ஒரு மோமோஸ் கம்பெனி வெறும் 30,000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்களோட வருஷ டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 860 crores. ஆமாங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம வாவ் மோமோஸ் தான். ஆக்சுவலாக 2008ல பார்த்தீங்கன்னா சாகர் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் வினோத் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டீம்டு மோமோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொல்கத்தால ஒரு சின்ன ஷாப்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஏன் இந்த பிஸ்னஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பீட்சா அண்ட் பர்கர் தான் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. யாருக்குமே வந்து மோமோஸ் பத்தி தெரியல, மோமோஸ்க்குன்னு ஒரு பெரிய பிராண்டும் இல்லை. சரி, நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வாவ் மோமோஸ். ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ வந்து 53,000 கிட்ட எடுத்தாங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரே ஒரு வெரைட்டியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓவர் த பீரியட் வந்து 16+ வெரைட்டி வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க, வெஜ்ஜிலையும் நான்வெஜ்லையும். 2018ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13+ சிட்டிஸில் வந்து 200 அவுட்லெட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் வந்து மக்கள் எங்கே அதிகமாக கூடுவாங்களோ அங்கேயும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க ஈஸியாக வந்து 1.5 crores ரெவன்யூ வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப ஈஸியாகவே எடுக்கிறாங்க. இந்த வாவ் மோமோஸே எவ்வளோ பாப்புலர் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைஜீன் அண்ட் குவாலிட்டி. ஆக்சுவலாக மோமோஸ் வந்து நம்மளுக்கு ரோட் ஷாப்லையும் கிடைக்கும், பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் ஹைஜீன் இல்லைன்னு மக்கள் எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. வாவ் மோமோஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து மால்ஸ் இந்த மாதிரி ஏரியாலாம் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான ரேஞ்சில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து மோமோஸ் கிடைக்கிறது மக்கள் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சாங்க. செகண்ட் முக்கியமான விஷயம், இவங்க வந்து இப்போ 16+ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் இவங்க சாக்லேட் மோமோஸ், பர்கர் மோமோஸ், தந்தூரி மோமோஸ்னு டிஃப்ரெண்டாக மோமோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரே ப்ராடக்ட் தான், பட் அதில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே தான் நம்மளுக்கும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா கூட ஒரே ப்ராடக்ட் வச்சு ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. நம்மளோட இதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொண்டு வரணும். அது நம்ம வாவ் மோமோஸை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம்.